வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்னைக்கு நம்ம வார் பிட்வீன் லவ் அண்ட் ரிவெஞ்சோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்காக அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. பயன் ஆண்டி, இல்லை, என் பையன் சொல்லியிருக்கான் நீ அழகுதானு. அதுக்குன்னு இவ்வளோ அழகாவா இருப்ப? அநியாயத்துக்கு அழகா இருக்கிய வயன். தேங்க்ஸ் ஆண்டி. நீ வெக்கப்பட்டதெல்லாம் போதும், கிளம்பி வா, கீழே போகலாம். அத்தை. அட வாடா, நல்ல நேரம் வர முடிய போகுது. என் பையன் விட்டா இங்கே மேலேயே வந்து தாலி கட்டிடுவான். வா. இப்போ நீங்களும் அவங்களோட கை பிடிச்சிட்டு அவங்க கூட நடந்து போறீங்க. இப்போ மேலே ஸ்டேஜ்ல இருந்து தே அவங்கள பார்த்து சிரிக்கிறான். வயன். அத்தை, என் பையனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அப்படி என்னதான் மேஜிக் போட்ட? அத்தை, ஐயோடா, இப்படி வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு தான் என் பையனை நீ மயக்கிட்டியா? ஆ அடே பயப்படாத, நான் உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான், ஓகேவா? ஆ ஓகே த. அப்புறம் என் பையன் உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு, பொறாமையா இல்லை. இப்போ உங்களையும் கூட்டிட்டு போயிட்டு டே பக்கத்தில் உட்கார வைக்க போகிறாங்க. அப்போ அட நிறுத்துங்கப்பா. ஆ, அங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் நிக்கிறாங்க. டேய், எந்திர்றா. என்ன? எந்திர்றான்னு சொன்னேன். இப்ப டேவும் பொறுமையா எந்திரிச்சு நிக்கிறான். உனக்கு எதிரா எந்த ப்ரூஃபுமே இல்லைன்னு தானடா இந்த ஆட்டம் ஆடின. இப்போ மொத்த ப்ரூஃபையும் நான் இங்க வச்சிருக்கேன். வா போலாம். இங்க பாருங்க, இன்னைக்கு எனக்கு கல்யாணம். ஓ, கல்யாணமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு போறவா? சார். என்னடா சாரெல்லாம் வருது? டேய், பேசுறது நம்மட்டேங்க. ஐயோ, டேய் உனக்கு சாரு இந்த மரியாதையான வார்த்தையெல்லாம் தெரிய மாட்டேயாங்க. இப்போ உனக்கு என்னையா வேணும்? ஆ, இப்போதான் டே தெரியுறான். சொல்லு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அதான்ப்பா, உன்னை அரெஸ்ட் பண்ணணும்னு நான் இவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருந்தேன். ப்ரூஃப் கிடைக்கல. ஆனால் இப்போ லட்டு மாதிரி ஒருத்தன் எல்லா ப்ரூஃபையும் என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டான். உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறக்காக வந்திருக்கேன். போகலாமா? எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும்னு சொல்லு. பர்சன்டேஜா? எனக்கு காசு வேணாட்டே. எனக்கு நீ ஜெயிலில் இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். எனக்கு இதை தவிர வேற எந்த தேவையும் இல்லை. இங்கே பாரு, இப்போ நீ என்னை கொண்டு போய் ஜெயிலில் வச்சேன்னா உனக்கு இதில் யூஸ் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு மாஃபியான்னு. ஆனால் அமைதியாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ம், நீயும் அமைதியா இரு. உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் கொடுக்குறேன். எவ்வளோ வேணும்னாலும் கொடுப்பியா? உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. அப்படியா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன கேட்டாலும் நீ கொடுப்ப, அதானே டீல்? ஆமாம். அதானே? புது பொண்ணா? ஏய், அங்கே பார்க்காத. இல்லைப்பா, கல்யாணம் பண்ணிக்க போகிற புது பொண்ணுல, அவளை பார்க்காதன்னு சொன்னேன். டேய், நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், உன்னை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுனாலையோ இல்லை நீ பணம் கொடுக்கறதுனாலையோ எனக்கு எந்த யூஸுமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நான் பணக்காரன் தான். இது நான் என்னோட ட்ரீம்க்காக தான் போலீஸ் வேலையை நான் செலக்ட் பண்ணேன். அப்புறம் உன்னை கொண்டு போய் ஜெயிலில் வச்சு எனக்கு என்னப்பா கிடைக்குது? தேவையில்லாமல் உனக்கும் எனக்கும் சண்டை தான். ஸோ அதனால் என்ன பண்ணுற, நீ போயிட்டு இப்போ தாலி கட்டிடு. ஃபர்ஸ்ட் நைட்டை நான் எடுத்துக்கிறேன். டே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவன் கன் எடுத்து அந்த போலீஸ்காரோட நெத்திலே வச்சு ஷூட் பண்ணுறான். இங்கே பாரு, நான் உன்னை சுட்டு கொள்றதுக்காகலாம் யோசிக்கல. என் பொண்டாட்டி பயந்துருவான்னு தான் நின்றுட்டு இருந்தேன். எப்போ நீ அவளே இப்படி கேட்டியோ, நீலாம் வாழக்கூடாது, வாழ்றதுக்கெல்லாம் தகுதியே இல்லாத ஆள். மற்ற போலீஸ்லாம் இங்கே தானே இருக்கீங்க, வாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு டேவும் அவனோட கையை முன்னாடி காட்டுறான். நீங்கள் டேவையே பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட ஐஸ்ல இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. பேபிமா. டேய் இரு, ஒரு நிமிஷம் வழங்க போடாத. இரு, என் பேபிமா அழுகுறா. பேபிமா. டே, ஏன்டிமா அழுகுற? அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு அழுகுறியா? ஏய், அதெல்லாம் மாமாக்கு பிக்னிக் போயிட்டு ஒரு பிளேஸ் மாதிரிடா. காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடுறேன். ஆனால் இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள் டே. அட தங்கமே,
என்ன இதுக்கு போய் இப்படி அழுகுற? ம். அழக்கூடாது சரியா? நான் இப்ப தாலி கட்டிட்டு போயிடுவேன். தாலி கட்னோனே உன்ன அப்படியே தவிக்கி விட்டு போணுமான்ற யோசனையில தான் நான் இப்ப போறேன். கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு காலைலத்துக்குள்ள வந்துருவேன். நாளைக்கு வந்த உடனே தாலி கட்டுறேன். ஓகே? ம். ஆஃப்டர் 1 ஹவர் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. இப்ப நீங்க பொறுமையா வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வரீங்க. உங்க கழுத்துல தாலி இருக்கு. உங்க நெத்தியில குங்குமம் இருக்கு. ஆனா அத வச்சது நம்மட்டே இல்ல. வயன். ம். நீங்க அன்கம்ஃபர்டபுளாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உன்ன நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க. உனக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னா, நீ என்கிட்ட கேட்கலாம். அப்புறம் அதான் நம்மளோட ரூம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட்காக உள்ள ஆளுங்க இருக்காங்க. நீ என்னோட தங்கச்சி ரூம்ல போய் இரு. அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நானே வந்து கூட்டிட்டு வரேன். ம். இப்ப நீங்களும் ஜிமின பார்த்துட்டே அந்த ரூம்குள்ள போறீங்க. டேய் அண்ணா! என்னடி? என்னடா திடீர்னு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட? என்னா பண்றது? கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன். பண்ணிட்டேன். ஆனா அண்ணா, நீ லவ் பண்ற விஷயத்த கூட நீ என்கிட்ட சொல்லல. அ லவ்வா? ஆமா. அம் அண்ணிய நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆமா. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதான் தெரியுதே. அண்ணி அவ்ளோ அழகா இருக்காங்க. போயும் போயும் உனக்கு எப்புட்றா ஓகே சொன்னாங்க? அவ எங்க ஓகே சொன்னா? நான்ல தூக்கிட்டு வந்தேன். ம். என்னடா சொன்ன? போயிட்டு உன் அண்ணிய பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னேன். ஆ நான் என் அண்ணிய தங்கமாட்டா பார்த்துப்பேன். நீ போயிட்டு ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா என்னோட தங்கமான அண்ணிய அப்படியே அலுங்காம குலுங்காம தூக்கிட்டு போப்பா. போடி. என்னடா ஜிமினா வெட்கப்படுறியா? ஏய் போடி. போயிட்டு வயனுக்கு சப்போர்ட்டிவா இரு. ஆ இருக்கேன், இருக்கேன். அண்ணி. ஆ அ வாம்மா. அண்ணி. அ நான் உட்காரலாமா? உட்காரு. அ என்னாச்சு இப்படி பார்க்குற? இல்ல அண்ணி. நீங்க இவ்ளோ அழகா இருக்கீங்க. எங்க அண்ணாக்கு போய் எப்படி ஓகே சொன்னீங்க? இவன் ஒரு வெட்டி பையன் அண்ணி. வேலைக்கு கூட போமாட்டான். சரியான ஊர் சுத்தி. அம் ஈவன் அவன் காலேஜ் கூட ஒழுங்கா போல அண்ணி. அட்டெண்டன்ஸ் கூட 2% தான் இருந்துச்சு. அந்த ஒரு பொறுக்கி பையன நீங்க எப்படி அண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு உங்க அண்ணாவோட சாதுவான கேரக்டர் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதனால தான் பண்ணிக்கிட்டேன். சாதுவா? அவனா? அண்ணி அவன் சரியான ஃப்ராடு அண்ணி. அவனுக்கு நான் வச்ச செல்ல பேரே விஷ டப்பா. அப்ப யோசிச்சு பாருங்க அவன் எப்பேர்ப்பட்ட ஆளா இருப்பான். அவன் ஒரு விஷ அண்டா அண்ணி. அவன போய் நம்பி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ம். இங்க பாருங்க ஃப்ரீ அட்வைஸ் குடுக்குறேன். இப்பதான் தாலி கட்டியிருக்கான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரெஜிஸ்டர்லாம் பண்ணியிருக்க மாட்டான். கழட்டி அவன் கையிலேயே குடுத்துட்டு எங்கேயாவது ஓடிடுங்க. உங்களோட நல்லதுக்காக சொல்றேன். அவரு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாரு. அவருக்கு எதிரி வெளிய இல்ல. உள்ளவே கூடவே பொற போட்டு வளர்த்திட்டு இருக்கேன்னு. அது நீதானா? அண்ணி? இல்ல, இல்ல. சும்மா விளையாட்டுக்கு. நீ அவர அவ்ளோ சொன்னல்ல. அதான். ஆ சும்மா விளையாட்டுக்கு. ஓ! புருஷனுக்கு சப்போர்ட்டு. சரி ஓகே. பரவால்ல. நல்லா இருந்துட்டு போங்க. எங்க அப்பா, அம்மாக்கு தெரியுமா? ஆ இல்ல. நாங்களே லவ் மேரேஜ். உங்க அப்பா, அம்மாக்கு? அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரூம்லாம் ரெடி பண்றான். அது அவரே பண்றாரு. அப்போ இன்னும் எங்க அப்பா, அம்மாக்கு இந்த விஷயமே தெரியாது. ஆனா அதுக்குள்ள பையன் மத்த எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான்ல. ம். இருங்க அண்ணி. நான் என் அப்பா, அம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அ இரு இரு. ஏன் இவ்ளோ பறக்குற? அவங்க ஈவ்னிங் வரும்போதே வரட்டும். அண்ணி அப்படிலாம் லேசா விட முடியாது. அவங்க வந்தே ஆகணும் அண்ணி. இருக்கு இவனுக்கு. இந்த நாய நான் விடுறதா இல்ல. அப்படின்னு அவளும் ஜிமினோட அப்பாக்கு கால் பண்ணி அவங்கள வரவும் வைக்கிறா. டேய் ஜிமன். அப்பா. அப்பா ஈவினிங் தானே. டேய் என்னடா கல்யாணம் பண்ணிட்டு வந்தியாமா? என்ன அந்த குட்டி பிசாசு தானே சொல்லுச்சு. டேய் யாரோ சொல்லட்டும்டா. கல்யாணம் பண்ணிட்டியா என்ன? ம். டேய் உனக்கு என்ன பைத்தியமா ஜிமினா? அப்பா
நான் அந்த பொண்ண லவ் பண்றேன். என்னால அவ இல்லாம இருக்க முடியாது. இந்த லைஃப் நான் அவளுக்காக தான் வாழப் போறேன். அதான். ஏதோ அந்த பிசினஸ் மேனோட பொண்ணு ஃபோட்டோ அனுப்புனல்ல, எனக்கு புடிக்கல. நீ எனக்கு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணி வச்சுருவேன்ற பயத்துல, நான் இவள இன்னைக்கே கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டேன். டேய்! நீ லவ் பண்ணா சொல்ல வேண்டியது என்கிட்டடா. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். சீரும் சிறப்புமா. இப்படி தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்க. அப்பா! ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கான். டேய் ஜிமன், குட்டி பிசாசே! உள்ள போய் தொல. அதெல்லாம் முடியாது. பதில் சொல்லுடா. அப்பா, அது என்னோட வைஃப் வந்து எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சேன். தப்பு பண்ணது நான் தான். தண்டனை எனக்கே குடுங்க. இது இது ஒரு நார்மலா ஒரு பொண்ணோட லைஃப்ல நடக்கிற நெறைய விஷயங்கள். அது எல்லார் மாதிரியும் அவளுக்கும் நடக்கணும். அதனால தான் நான் எல்லாத்தையும் முன்கூட்டியே அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம். உங்களுக்கு இந்த கல்யாணம் புடிக்கலனாலும், இல்ல நான் பண்ணது தப்புன்னு தோணுனாலும், தண்டனைய எனக்கு குடுங்க. என் பொண்டாட்டிய யாரும் ஒரு வேர்ட் கூட சொல்லக்கூடாது. அப்போ நீங்க அந்த ரூம்ல இருந்து பொறுமையா வெளிய வரீங்க. ஜிமினோட அம்மா உங்ககிட்ட வேகமா ஓடி வராங்க. "டேய் அண்ணா, அம்மா ஒரு வேள அண்ணிய அடிச்சுட்டாங்கன்னா?" "ஆ அடிப்பாங்களா? பின்ன அடிக்க மாட்டாங்களா?" இப்போ ஜிமினும் வேகமா உங்ககிட்ட ஓடி வரான். அம்மா இது வயன். அட தள்ளி நில்டா. அ மருமகளே! அ அத்த, உன் பேர் என்னடா? அ வயன். வயன். எவ்ளோ அழகான பேரு. அப்படியே என் மருமக மாதிரி. அ ஏன்டா ஜிமன்? இவ அப்பா, அம்மாக்கு ஏதாவது சண்டைக்கு இது வரப்போறாங்கடா? அம்மா, அவளுக்கு அப்பா, அம்மா இல்ல. ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணு. ஓ! சரிடா. இங்க பாரு வயன், இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி இதெல்லாம் நெனச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா, உனக்கு ஃபேமிலின்னு நாங்க இருக்கோம். நான் என்ன நீ அம்மான்னே கூப்பிடு. அவர நீ அப்பான்னே கூப்பிடு. சரியா? ஆ அப்புறம் என்ன தங்கச்சின்னு கூப்பிடுங்க. ஏய் போடி! உன்னலாம் கணக்குலயே எடுத்துக்க மாட்டோம். சி பே! ஜிமன், நான் உன்கிட்ட பேசல. அண்ணிகிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய்! என் பொண்டாட்டிட்ட வர வேல வச்சுக்காத. அப்படி தான்டா வருவேன். என்னா பண்ணுவ? ஏய்! போடி! வயன், நீ அவ கூடலாம் பேசாத. ஏன் நான் பேசக்கூடாது? யுமி அழகா தானே இருக்கா? என் பேரு உங்களுக்கு தெரியுமா? ஆ தெரியுமே யுமி. யுமி அப்போ எங்கள பத்தி எல்லா விஷயமுமே எங்க அண்ணன் உங்களுக்கு சொல்லியிருக்கான். ஆமா. ஆனா உங்கள பத்தி எங்க யார்கிட்டயுமே சொல்ல அண்ணி. சரி விடு யுமி. அதான் இப்ப தெரிஞ்சிடுச்சுல்ல. ம். கரெக்ட்டு தான் அண்ணி. இதுக்கப்புறம் நானும் அண்ணியும் ஒரு டீமு. உன்ன கதம் கதம் பண்ண போறோம் பாரு. ஏய்! அவ என் பொண்டாட்டி. எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. பாக்கலாம், பாக்கலாம். அண்ணி உனக்கு சப்போர்ட் பண்றாங்களா? இல்ல எனக்கு சப்போர்ட் பண்றாங்களான்னு. இப்ப ஜிமனோட அப்பா ஜிமின பார்த்து மொறச்சுக்கிட்டே கை கட்டி நின்னுட்டு இருக்காரு. அப்பா, நான் மன்னிக்கிற மைண்ட் செட்லலாம் வரல. உன்ன கழுத்த புடிச்சு வெளிய தள்ளணுன்ற ஒரு தாட்ல தான் வந்தேன். என்ன பண்றது? தலைமையே ஒத்துக்கிச்சு. வேற வழி இல்ல. ஹாப்பி மேரிட் லைஃப். போ. என்னது? அவ்ளோதானா? அப்பா அப்பா நான் நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்ல. ஆனா இவன் பண்ணதுக்கு தண்டனை குடுக்கணும். யுமி, நீ உன் ரூமுக்கு போ. அப்பா, உன் ரூமுக்கு போன்னு சொன்னேன். ம். டேய் ஜிமன். அப்பா, அந்த பொண்ணு உன்ன நம்பி வந்திருக்கா. அவள நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துப்பேன்ப்பா. ரூமுக்கு கூட்டிட்டு போ. ஆ சரிப்பா. வயன், வா போலாம். ம். இப்ப நீங்களும் ஜிமனும் உங்களோட ரூமுக்கு போயிருப்பீங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கி ரோஸ். டாடா. பாய் பாய்.